கருவாட்டு குழம்பு செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயத்தை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. அது ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டே இருங்க, ப்ரௌன் கலரில் ஆரம்பிக்கும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். தக்காளி நல்லா வதக்கணும். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா வதக்கின உடனே அது கூட குழம்பு மிளகாத்தூள், உப்பு அது மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். எந்த மசாலாத்தூளும் ஆட் பண்ணல. அப்படியே நல்லா வதக்குங்க. காய்ச்சி வச்சுக்க புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருந்தேன், அதை எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சா, இப்போது எல்லாம் கருவாடை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை ஆட் பண்ணிட்டு கருவாடை நல்லா பாயில் ஆகிறதுக்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கீழே இறக்கிற வேண்டியதான். சரி, கருவாடும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு இறக்க வேண்டியதான்.